அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்டு பயோ பாட்டனி செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி படித்தாலும் சரி ஆர் வந்து பப்ளிக் எக்ஸாம் படித்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி படிச்சிங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மள்ட்ட 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் படித்தாலே போதும், எல்லா லெசனுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ் மீடியம் அப்லோட் பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணுவோம். எந்தெந்த லெசன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6வது லெசன், அதுக்கடுத்து 7வது லெசன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8வது லெசன், இந்த 3 லெசன் மட்டும் பார்ப்போம். அதுக்கடுத்து இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 6, 7 மட்டுமே கேட்டிருக்காங்க மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 6, 7, 8, 3மே கேட்டிருக்காங்க. நம்ம புக் பேக்கில் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 23, 24 இருக்குது, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும், வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெசன் நம்பர் வந்து 6ல் நம்ம வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே கொஸ்டின் வந்து யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் படிநிலைகள் நமக்கு புக் பேக் கொஸ்டினாக இருக்கும். அதுக்கடுத்து விதை பண்ணுறது என்றால் என்ன, அதோட பயன்கள், கூட்டு பரிணாமம் என்றால் என்ன, இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மிர்மிகோஃபிலி என்றால் என்ன, இதுவும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெசன்லையும் படிப்போம், ப்ளஸ் வந்து இந்த லெசன்லையுமே வரும், 6வது லெசனுமே வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாங்க, நீங்கள் அதை எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஓபிரஸ் ஆர்கிட் பாவனை செயல், இதுவும் நம்ம புக் பேக் கொஸ்டின் தான், இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லைக்கன் ஒரு கட்டாய ஒருங்குயிருக்கு எடுத்துக்காட்டு விளக்குக. அதுக்கடுத்து வெப்ப அடுக்கமை என்றால் என்ன, வகைகளை குறிப்பிடுக. இந்த கொஸ்டின் வந்து நிறையா கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து கிளாடோடுக்கும் ஃபில்லோடுக்கும் உள்ள வேறுபாடு, இது முக்கியமாக கேட்கலாம், அதனால் படிச்சுங்க. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அமன்சாலிசம் சரிங்களா என்றால் என்ன, உதாரணம் தருக, இந்த வாட்டி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். புவி வாழிடம் செயல் வாழிடம் வேறுபடுத்துக, இது நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் அதை வந்து படிச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வரநில தாவரத்தின் புறத்தோற்ற தகவமைப்பு அல்லது உள்ளமைப்பு தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அந்த கொஸ்டின் படிச்சுங்க. நீர்வாழ் தாவரத்தோட வகைகள் அது வந்து எழுதணும், அதை வந்து படிச்சுங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு சதுப்பு நில தாவரத்தோட புறத்தோற்ற பண்புகள், வறண்ட நில தாவரங்களோட தகாமைவு அடிப்படையில் 3 நிலைகளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதணும். இதுதான் வந்து 5 மார்க்ஸில் இருக்கிறது. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 6th லெசனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்கனவே அங்கே சொன்ன ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இங்கேயும் ரிப்பீட்டட் ஆகும், அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு இருக்கிறது சூழ்நிலையோட படிநிலைகள் யாவை, மிர்மிகோஃபில்லி, இது எல்லாமே அங்கேயும் சொன்னது. அதுக்கடுத்து புவி வாழிடம் செயல் வாழிடம், ஓபிரஸ் ஆர்கிட்டோட பாவனை செயல், இது எல்லாமே சொன்னது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரளி இலையின் குறுக்குவெட்டு தோற்றம், படம் வரைந்து பாவம் குறி, இதில் எதனாச்சும் ட்ரா கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். அதேமாதிரி கூட்டு பரிணாமம் ஆல்ரெடி அந்த கொஸ்டின்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அமன்சாலிசம் சொல்லியிருந்தோம், வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன அதையும் சொல்லியிருந்தோம். வறண்ட நில தாவரத்தின் உள்ளமைப்பு தகவமைப்பு அங்கே 5 மார்க்ஸில் சொல்லியிருந்தோம், இங்கே 3 மார்க்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒருங்குயிர் நிலை மற்றும் நைட்ரஜன் நிலைப்படுத்திகள், அதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கடுத்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன, அந்த கொஸ்டின் படிச்சுங்க. ஆல்பிடோ விளைவு, இதுவும் படிச்சுங்க. இதை நம்ம 8th லெசன்லையுமே படிப்போம், இங்கேயும் படிப்போம், சுவாலஜிலுமே படிப்போம். இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீர்வாழ் தாவரின் வகைகள் அங்கேயுமே பார்த்துருப்போம். அதுக்கடுத்து பல்வேறு வகையான இடைச்செயல், இது முக்கியமானது, ஒரு டேபிள் கலர் மாதிரி போட்டிருக்கோம், அந்த டேபிளில் இருக்கிறதையாவது நீங்கள் வந்து படிச்சிங்க சரிங்களா. நேர்மறை எதிர்மறை, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒருங்குயிர் நிலை, கொன்றுண்ணு நிலை, நமக்கு வந்து சுவாலஜிலுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மீனிங் இது எல்லாமே வேறு, எக்ஸாம்பிள் மட்டும்தான் வேறு, மற்றது எல்லாமே சேம் தான் சரிங்களா. அதனால் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுங்க. அதுக்கடுத்து கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை பற்றி எழுதுக, அதாவது பூச்சுண்ணும் தாவரம் இந்த மாதிரி பார்த்தீங்களா, அதை பற்றி கேட்டிருப்பாங்க, அதனால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுங்க. இதுதான் லெசன் நம்பர் 6ல் இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி நீங்கள் இந்த கொஸ்டின் படித்தாலே லெசன் நம்பர் 6 வந்து கவர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 7ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெசன் நம்பர் 7ல் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு நீரின் ஆழ்மிக மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், இது வந்து புக் பேக் கொஸ்டின், அதை வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து உணவுச்சங்கிலி, உணவு வலை என்றால் என்ன, அந்த மாதிரி வரும், அதை படிச்சுங்க.
கசிந்தொடுதல் என்றால் என்ன, அந்த சிதைவு செயல்முறையில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கசிந்தொடுதல் அதை பிடிச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 4வது கொஸ்டின் வந்து புக் பேக்கு. இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று கொடுக்கலாம். உணவு சங்கிலி வரைக, உணவு வலை வரைக அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உயிர்த்திரள் பிரமிட் தலைகீழ் வடிவம் கொண்டது காரணம் கூறு. இந்த கொஸ்டின் வந்து படிச்சுங்க. இது வந்து 2 மார்க்ஸ். அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆற்றல் பிரமிடை எப்போதும் நேரானது காரணம் கூறு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. பப்ளிக் எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சூழல் மண்டலத்தின் அனைத்து உற்பத்தியாளர்களும் நீக்கிவிட்டால் என்ன நிகழும், இது வந்து நம்ம எழுதணும். இதுவும் முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து இது வந்து புக் பேக் கொஸ்டின். 8th பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு தரவு கொடுத்துருவாங்க டீட்டெயில்டு. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு எழுதணும். இதுக்கு வந்து பிரமிடு மாதிரி வரையணும். இதில் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வரும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முயல், எலி, இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் பிரமிடு வரையணும். எந்த மாதிரி வேணாலும் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா. நம்பர்ஸ் வந்து இதுதான் கொடுக்கணும் இல்லை, 100, 10, 50 இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். சரிங்களா. அதனால் பார்த்துங்க. அதுக்கடுத்து உணவு வலையோட முக்கியத்துவம் படிச்சுங்க. தற்சார்பூட்ட சார்பூட்ட கூறுகளை வேறுபடுத்துங்க, அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சூழ்நிலை மண்டலத்தின் பாதுகாப்பு எப்படி, அதுக்கடுத்து தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், சிதைவு செயல்முறைகளின் நிலை, அதுக்கடுத்து வனச்சூழல் மண்டலத்தில் எண்ணிக்கை பிரமிடு கதிரிழை வடிவத்தில் தோன்றுவதன் காரணம் யாது. சரிங்களா. இது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் பார்த்துங்க. இந்த சூழல் மண்டலத்தை பாதுகாப்பது எவ்வாறு, இது வந்து ஜென்ரலாக ஒரு கொஷின் மாதிரி கேட்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி வந்து பாதுகாப்பீங்க அந்த மாதிரி கேட்கலாம். இந்த தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், ஃபாரஸ்ட் உருவாகிறது இதுதான் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா ஃபாரஸ்ட்டே உருவாகாது. இந்த செயல்முறையில் தான் ஃபாரஸ்ட் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அதோட முக்கியத்துவத்தை படிச்சு. சரிங்களா. 11, 12 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் 7th லெசனுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 விழுக்காடு விதி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. 10% லாபம்னு சொல்லிட்டு இருக்கும். சூழல் மண்டலம் வரையறை, அங்கே வந்து 6வது லெசனில் வந்து சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து கொடுக்கலனா இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சூழ்நிலையியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து படிச்சுங்க. 6 வரையறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த உயிர்த்திரள் பிரமிடு தலைவீடு வளையும் கொண்டது காரணம் கூறு ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டாச்சு. உணவு சங்கிலியும் ஆல்ரெடி கொஸ்டினில் சொல்லியாச்சு. இது 5வது கொஸ்டின், இதுவும் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பரில் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானது, இதுவும் சொல்லியாச்சு. உணவு வலை சொல்லியாச்சு. நீல கார்பன் சூழல் மண்டலம், இது வந்து உங்களுக்கு தெரியுமா, டேபிள் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிறது படிச்சுங்க. இது ஒரு வாட்டி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தின் வடிவமானது மாறுபட்ட வடிவத்தை கொண்டுள்ளது, அதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கடுத்து அங்கே கொஸ்டின் தான் 5th கொஸ்டினும். சரிங்களா. டீட்டெயில்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரமிடு வரையணும். அதுக்கடுத்து சூழல் மண்டலத்தோட அமைப்பு, குலச்சூழல் மண்டலமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. ஒரு குளம் மாதிரி போட்டு அதில் வந்து உற்பத்தியாளர் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும். அதுக்கடுத்து தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி பற்றி விவரி, இந்த கொஸ்டினும். அதுக்கடுத்து 6வது லெசனில் ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்போம், நீர்வாழ் தாவரத்தின் வகைகள். இது எல்லாமே டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து சேமாக வரும், ஸ்பீசிஸும் சேமாக தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கொஸ்டினும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் 2 கொஸ்டினுமே. சரிங்களா. ஆனால் ஒரு சில டைட்டில் மட்டும்தான் மாறும், மற்றது எல்லாமே சேம் தான். எக்ஸாம்பிளும் வந்து என்ன வரும்னா சேர்ந்து தான் வரும். அதனால் அந்த கொஸ்டின் வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது லெசனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 6, 7, 8 இந்த லெசனை படிக்கிறப்ப ஜென்ரல் டாப்பிக்கை நமக்கு எதனாச்சும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். கிரியேட்டிவ் கொஸ்டினாக நீங்களே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். பயாலஜிக்கு இல்லைனாலும் பியூர் சயின்ஸுக்கு, பயாலஜியில் 2 மார்க்கில் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கண்டிப்பாக 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் ஜென்ரல் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா சிந்திச்சுட்டு அது வந்து யோசிச்சு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓசோன் திரை என்றால் என்ன, சிசிஎஸ் கார்பன் கவரப்படுதல் சேகரித்தல், இது பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இடைவரை சிற்றினங்கள் என்றால் என்ன, தூய்மை மேம்பாட்டு செயல் திட்டத்திலோட குறிக்கோள் என்ன, எத்தகைய சூழ்நிலையில் ஈரப்பதமான இரவுகள் உலர் இரவுகளை விட வெப்பத்துடன் காணப்படும், இது வந்து கொஸ்டின், இது வந்து நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தொலைவுரினோட சிறப்பு பயன்கள், புவி வெப்பமானதலின் விளைவுகள், தாவர சுட்டிக்காட்டுகள் என்றால் என்ன, பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகளோட எவ்வாறு உதவுகின்றன, இது முக்கியமானது. இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சிப்கோ இயக்கம் என்றால் என்ன, அதன் அம்சம். சரிங்களா. அதை எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப புதிய காடு வளர்ப்பின் நோக்கம், மீண்டும் காடுகள் உருவாக்குவதால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள், இது இம்பார்ட்டன்ட் முக்கியமானது. நமக்கு 3 மார்க்ஸ்லுமே கேட்கலாம்.
வன விரிவாக்க மையங்களோட முக்கிய செயல்பாடு, ஓசோன் குறைதலின் முக்கிய விளைவுகள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க, ஜென்ரலாக டாப்பிக்கில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து லெசன் நம்பர் 8 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் அங்கே சொன்னதை தான் ஓசோன் துளை, அதுக்கடுத்து கார்பன் கவரப்படுதல், பசுமை இல்லை வாயுக்கள், ஒரு ஃப்ளோ சார்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாயுக்களோட சார்பு பங்களிப்பு. நம்ம லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு அதில் மீத்தேன் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, என்னென்ன கேஸஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, CFCl இது எவ்வளோ இருக்குது, அதர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வரைஞ்சி பார்த்துங்க. இடைவரை சீட்டினும் ஆல்ரெடி நம்ம வந்து சொன்னதான் ஏதேனும் 3 செயற்கைக்கோளோட பெயர்களை எழுதி அதனோட பயன்கள் நமக்கு டேபிளில் லெசனோட லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கைக்கோள் கொடுத்து அது எதுக்காக அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று கேட்கலாம் பப்ளிக் எக்ஸாமில், அதனால் இப்போலேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து புவி வெப்பமாதலின் விளைவு, இது ஆல்ரெடி சொன்னதான். கோவில் காடுகள் சொல்லியாச்சு. தாவர சுட்டிக்காட்டுகள் இதை வந்து படிச்சிங்க. சிப்கோ இயக்கம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. உயிரி கண்காணிப்பு என்றால் என்ன, அதுக்கடுத்து புற வாழிட பேணுகை என்றால் என்ன, அதை படிச்சிங்க. அதுக்கடுத்து புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள், மீண்டும் காடுகள் உருவாவதால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் வேளாண் காடு வளர்ப்பின் நன்மைகள். இங்கே காடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன பிளான்ட் அப்படிங்கிறது வந்து படிச்சுங்க. புக் பேக்கில் ஒரு சில கொஷின் இருக்கும். நீங்கள் புக் பேக் கொஷினு எந்த கொஷின் இது எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸில் ஃபுல் மார்க்ஸே எடுக்கலாம். 35க்கு 35, ஆர் வந்து 70க்கு 70. 1 மார்க்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே எடுக்கலாம். 35க்கு மினிமம் 25 மார்க்ஸுக்கு மேலே தான் நமக்கு வரும். 70க்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 மார்க்ஸுக்கு மேலே தான் வரும். கம்பல்சரி எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா 35 எடுக்கலாம். மினிமம் ஓரளவுக்கு படிச்சிங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணி படித்தாலே நீங்கள் வந்து 25 ஆர் 60 வந்து கிராஸ் பண்ணலாம். இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. 8வது லெசனுக்கு 9வது 10வது லெசனுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.